வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பழைய கால மன்னர் காலத்துலலாம் இந்த பஞ்ச காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். அதே நேரம் அந்த பஞ்சத்துக்கு குளம் வெட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மக்களையே வேலை செய்ய வைப்பாங்க. அவங்களுக்கு டெய்லி கூலி கொடுப்பாங்க. ஸோ இதனால மக்களுக்கு பணம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, குளம் வெட்டின மாதிரியும் ஆச்சு. இதெல்லாம் பழைய காலத்துல பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக ஒரு 100 நாளாவது அவங்களுக்கு வேலை கிடைக்கும். கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அந்த 100 நாளைக்கு சம்பளம் கிடைக்கும். அது ஒரு கேரண்டி வருஷத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம். இப்போ என்னன்னா, அந்த திட்டத்தோட பேரை மாற்ற போறாங்க. நேத்திக்கு அதுக்கான மசோதா தாக்கல் பண்ணி பாரத வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு அதை மாற்ற போறாங்கன்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு, காந்தி பேரை ஏன் மாத்துறீங்கன்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா மகாத்மா காந்திங்கிறவர் முக்கியமான ஐக்கான். நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துல மிக முக்கியமான ஐக்கான். ஸோ அவர் ஒரு மாபெரும் தலைவர். அவரோட பேரை ஏன் நீக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஸோ இந்த நம்ம ஹேராம் படத்தை பொறுத்தவரைய அது மகாத்மா காந்திக்காக எடுக்கப்பட்டது தான். ஏன்னா காந்தியை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்லணும்னு போயிட்டு மனசு மாறுறது. நம்ம அன்பே சிவம் படத்துல சொல்றாங்கல்ல, கிளைமேக்ஸ்ல சந்தான பாரதி டைலாக், அதுதான் அந்த படத்தோட ஒன்லைனே. கொல்லணும்னு போயிட்டு மனசை மாத்திக்கிற மனுஷன் இருக்கானே, அதுதான் கடவுள்னு டைலாக் வருது இல்ல. அந்த மாதிரி சாக்கியத்ராம் தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு காரணம் காந்தி தான். அதாவது காந்தினாலதான் ஹிந்து முஸ்லீம் கலவரம் வந்தது, இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனு. அதனாலதான் தான் மனைவி கொல்லப்பட்டாங்க. அதுக்கு நம்ம காந்தியை பழிவாங்கணும்னு போறாரு. பட் காந்தி எவ்வளவு பெரிய மகான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் மனசு மாறும் பொழுது வேற ஒருத்தர், அதாவது கோட்ஸே சுட்டுறாரு. இது ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த படத்தையே கமலஹாசன் அவர்கள் எழுதினாரு. அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது காந்திய ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்ய முயற்சித்தாங்க அப்படிங்கிற அந்த ஐடியா, அதை படிச்ச உடனே அவருக்கு ஸ்பார்க் ஆகி தான் அந்த கதையே பிரமாதமா எடுத்தார் அந்த படமே. ஸோ அது காந்திக்கு காந்தியிடம் கேட்கப்பட்ட மன்னிப்பு. இவ்வளவு மோசமா இருக்கே சமுதாயம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்திலையும் மதங்களாலையும் சாதியாலையும் நாங்க பிரிஞ்சிருக்கோமேன்னு சொல்லி காந்தி கிட்ட கேட்கப்பட்ட மன்னிப்பு தான் அந்த படம். நம்ம ஹேராம் அப்படிங்கிறது ஒரு இது பார்த்தேன், ஒரு பதிவு பார்த்தேன். அதாவது ஹேராம் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிலிம், இட் வாஸ் கமல்ஹாசன்ஸ் அப்பாலஜி டு Bapu to Gandhi, to conscious to India. Today when Gandhi's name is erased from NREGA, NREGA அதான் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த 100 நாள் வேலை. திஸ் லைன் ஹிட்ஸ் ஆர்டர் தென் எவர் சினிமா ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிறத ஒரு பதிவா போட்டிருக்காங்க. பிரமாதமா இருக்கு. கமலஹாசன் தன்னுடைய கெரியர்ல டான்ஸ் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காரு தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட. இந்த டான்ஸ் யூனியன் அது தொடங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் கமலஹாசன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படின்னா, அந்த மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணணும். அது ரெனியூ பண்ணல அப்படின்னா நம்ம மெம்பரா இருக்க முடியாது. கமலஹாசன் விருமாண்டி படம் பார்த்தீங்கன்னா அதுல நடனம் கமலஹாசன் பேர் இருக்கும், ரகுராம் கமலஹாசன் இருக்கும். ஸோ கமல் கோரியோகிராஃபரா பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு இந்த படத்துக்கு. அதாவது இந்த கொம்புல பூவை சுத்தி அந்த 2-3 பாட்டு, அந்த பாட்டெல்லாம் கமல் தான் பண்றாரு. பெரும்பாலான பாட்டு கமல் தான் பண்றாரு. உதவி ஷோபி பவுல்ராஜ்னு இருக்கும். ஷோபி பவுல்ராஜ் இப்ப இன்னைக்கு பெரிய மாஸ்டரா இருக்காரு. கமல் நிறைய மாஸ்டர்கிட்ட அவர் வேலை பார்த்திருக்காரு. மெயினா கமல் சார் கிட்ட அவர் வேலை பார்த்திருக்காரு. ஸோ இப்போ விருமாண்டி படத்துல கமல் சார் பண்ணணும் முடிவு பண்றாரு. அப்ப அந்த டான்ஸ் யூனியன் அதோடைய தலைவராக இருந்தவர் மாறி, அவர் தான் தலைவராக இருந்தாரு. அவரை கூப்பிட்டு மாதிரி இந்த மாதிரி நான் டான்ஸ் மாஸ்டரா பண்ண போறேன் அப்படின்னோடனே, சார் சூப்பர் சார், நீங்க பண்றதெல்லாம் நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், பண்ணுங்க சார். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்கிறாரு. அவர் ஷோபியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சார் இவர் எல்லா மாஸ்டர்ட்டையும் வேலை பார்த்திருக்காரு, உங்களுக்கு கரெக்டான ஆள் இவர் இருப்பாரு அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பெரிய செட்டு போட்டாங்க கேம்பகோலால செட்டு போட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்க போகுது. இப்ப கமல் சார் இது பண்ண போறாரு, டான்ஸ் மாஸ்டரா கொரியோகிராஃப் பண்ண போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. டான்ஸ் யூனியன்ல எப்படி கமல் சார் மெம்பரே கிடையாது, அவர் எப்படி கொரியோகிராஃப் பண்ணலான்னு தகராறு பண்றாங்க. மாறிட்டப்ப இமீடியட்டா நீ போய் நிப்பாட்டி அசிஸ்டண்ட்டை கூட்டு வா, நடத்த விடாத அப்படிங்கிறாங்க.
இவருக்கு என்ன பண்றதுனே புரியல. நம்ம போய் எப்படி அவர் அவ்வளவு பெரிய ஜாம்பவான்ட்ட போய் நம்ம கேட்கறது? நம்ம தான் நேற்றுக்கு நீங்க பிரமாதமா நடத்துங்க சார்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னு சொல்லி இவர் நேரா போறாரு கமல் சார்ட்ட. சோபியை கூப்பிட்டு, சோபி நான் கமல் சார்ட்ட பேசணும்னு கமல் சார் வர்றாரு. சார் நீங்க உங்களுக்கு கார்டு இல்லையா, நீங்க வந்து கொரியோகிராஃபரா பண்ணக்கூடாதான் அப்படின்னு உடனே டக்குன்னு கமல் சார் வந்து யாரெல்லாம் இதை சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு, இந்த யூனியன் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா, நாங்கெல்லாம் கைலி கட்டிட்டு சண்டை போட்டு யூனியன் ஆரம்பிச்சப்ப தங்கப்பன் மாஸ்டர் பின்னாடி நின்னவன்னா என்னையே வந்து நீங்க நடத்தக்கூடாதுங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அப்புறம் சொன்னாராம், இப்ப மாதிரி நீங்க சொல்லுங்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னாராம். சார் கார்டு எடுத்துருங்க சார், என் தலை தான் உருளுது, மெம்பர்ஷிப் கார்டு எடுத்துருங்க அப்படின்னு. சரி மாதிரி உங்களுக்காக நான் எடுக்கிறேன், கார்டு வாங்கிட்டு தான் டான்ஸ் பண்ணணுங்கிறீங்க, சரி உங்களுக்காக நான் எடுக்கிறேன் அவரை சொல்றாரு. அவர் மாதிரி கமல் சார் நினைச்சிருந்தா இதை பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பார். எவ்வளவு பெரிய ஜாம்பவான், பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாரு. அதனாலதான் அவர் ஆண்டவருங்கிறோம். நீங்க பெரிய பிரச்சனையில இருக்குதுன்னு தெரியுது மாதிரி, உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுது, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரி உங்களுக்கான கார்டு எடுக்கிறேன்ட்டாராம். அப்புறம் அவர் வந்து யூனியன்ல சொல்லி மாஸ்டர் மீட்டிங்லாம் வேண்டாம், ஒரு புதுசா ஒருத்தர் கார்டு கொடுக்கறதா இருந்தா மாஸ்டர் மீட்டிங் வச்சு முடிவு எடுக்கணும். மாஸ்டர் மீட்டிங்லாம் வச்சா ஒருத்தர் வேணும் வேற ஒருத்தர் வேண்டாம்பாங்க, நான் போன்ல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல எல்லாருக்கும் சொல்லி கலா மாஸ்டர் எல்லாத்தையும் சொல்லி கமல் சாருக்கு இமீடியட்டா கொடுங்க, அவர்லாம் பண்றாருன்னா நமக்குலாம் பெருமை, எனக்கெல்லாம் ஒரு குரு மாதிரின்ட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த சிவாஜி கார்டன்ல கமல் சாருடைய அந்த அப்பத்தா செத்த ஒண்ணு மொட்டை அடிச்சுட்டு அந்த சீன் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப போய் அவர் போய் கார்டை கொடுத்துருக்காரு. அதான் சொல்றாரு, கமல் சார் நினைச்சிருந்தா இதை பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கலாம், ஆனால் அவர் பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாரு எனக்கு, அதனாலதான் அவர் ஆண்டவருங்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. களம் காவல், அதாவது மலையாளத்துல மம்முட்டி நிறைய வித்தியாசமான படங்கள் பண்றாரு. அவர் காதல்னு ஒரு படம் பண்ணாரு, அதுல ஹோமோசெக்சுவலா பண்ணாரு. பிரம்மயுகத்துல பயங்கரமான டிஃபரெண்டான படம் அது. அந்த படம்லாம் வணிக ரீதியில பார்த்தோம்னா 40-50 கோடி தான் பண்ணுது. இப்ப லோகாங்கிற படம் 300 கோடி வசூல் பண்ணுது. மோகன்லால் படம்லாம் தொடரும்லாம் 200 கோடி 250 கோடி கலெக்ட் பண்ணுது. புலிமுருகன் பெருசா கலெக்ட் பண்ணுது, திருஷ்யம் பெருசா கலெக்ட் பண்ணுது. மம்முட்டியை பொறுத்தவரை அவருடைய கெரியர்ல இதுவரை ஒரு 100 கோடி படம் கூட அவர் பண்ணதில்லை. 100 கோடி கலெக்ட் ஆனதே கிடையாது. சின்ன சின்ன பசங்கள்லாம் பண்றாங்க, மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிறாங்க, பிரேமலுங்கிறாங்க, லோக்காங்கிறாங்க, பயங்கரமா பண்றாங்க. இவரோட களம் காவல் கூட 100 கோடி கூட வராதுங்கிறாங்க. 2வது வாரத்துல உட்கார்ந்துருச்சு. அவர் வில்லனா பண்ணியிருக்காரு, அது ஒன்னே போதுமானதுன்னு நினைச்ச அந்த படத்தை எடுத்துட்டாங்க போல் இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் டல்லா தான் போகுது, செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் விறுவிறுப்பா போகுது. அவர் ஏன் கொலை பண்றாருங்கிறதுக்கு சரியான ஒரு காரணங்கள் சொல்லப்படலை. ஒருத்தன் கொலை பண்றான், சைக்கோபாத்தா மாறுறான்னா அவனுக்கு சைல்ட்ஹுட்ல ஏதாவது ட்ராமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. பட் எதுவுமே இல்லாம இவர் பண்றாரு. அப்புறம் இவர் போலீஸ் ஆபீசரா இருக்காரு, அந்த விசாரணையை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றாருங்கிறப்ப அது கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு. அதனாலதான் 100 கோடி அடிக்கல. ஏன்னா அவர் பண்ற வெரைட்டிக்கு அவருடைய டேலண்ட்டுக்கு 100 கோடிங்கிறது பண்ணணும் கண்டிப்பா. வெகு விரைவிலேயே அவர் ஒரு 100 கோடி படம் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. இது வந்து 85 90 கோடி பண்ணுங்கிறாங்க களம் காவல், அதுக்கு மேல போகாது. ஏன்னா டல் ஆயிடுச்சு, உட்காந்துருச்சு படம்.